அன்புள்ள கடக ராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ராசியில் சூரியன் குரு, ஜென்ம குரு. 2 சுக்கிரன் கேது, 8ஆம் இடத்தில் ராகு, 9இல் சனி, 11ஆம் இடத்தில் தங்களுக்கு செவ்வாய் இருக்கிறார். விரயத்தில் புதன் இருக்கிறார். சூரியன் குரு 8இல் இருப்பதால் எதிலும் நிதானத்தோடு செயல்படுதல் வேண்டும். அனாவசிய செலவுகள் உண்டாகும், காரிய தடங்கள் உண்டாகும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும், பொறுமையாக செயல்படுதல் வேண்டும். ஆனால் ராசிக்கு 9இல் சனி, 11இல் செவ்வாய் இருப்பதால் பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். நீண்ட தூர பயணங்களை சற்று தள்ளி வையுங்கள். உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். உத்தியோகத்தில் உங்கள் மீது வீண் பலிகள் வரலாம். கவனம் தேவை. பிறர் விஷயத்தில் தலையிடுதல் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி கேட்குதல் வேண்டும். போட்டித் தேர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ராசியில் சூரியன் குரு இணைந்திருப்பது சிவராஜ்ய யோகம், மிகச்சிறந்த யோகம். மதிப்பு மரியாதை உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். அரசு தொடர்பான காரியங்கள் நல்ல விதத்தில் சாதகமாகும். அரசு ஊழியர்களுக்கு நல்ல பெயர் உண்டு. நண்பர்கள் மூலம் புதிய முன்னேற்றங்கள் தங்களுக்கு வரலாம். குரு ராசியில் உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அசையும் அசையா சொத்துக்களை வாங்க வேண்டிய நேரம் இது. சில அகந்தையான பேச்சினை தவிர்த்தல் வேண்டும். உடலுக்கு ஓய்வு தர வேண்டும். செலவுகளில் சிக்கனம் வேண்டும். எதையும் திட்டமிட்டு செலவு செய்து பழகுங்கள். அவைகளை நிதானத்தோடு பிரச்சனைகளை கடக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. வெளியிடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.